வணக்கம் கேப்டன் நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனிஸ்தரம் யோகா நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் நின்று செய்கிற ஆசனம் உதித்த லோலாசன். உதித்த லோலாசன் அப்படின்னா நின்றுட்டு முன்பக்கமாக வளைஞ்சி உங்கள் கைகளை யானை தும்பிக்கை வீசுகிற மாதிரி வீசணும். அந்த மாதிரி வீசும்போது என்ன ஆகும்னா உங்கள் இடுப்பானது நல்ல வளைஞ்சு கொடுக்கும், தன்மை கொடுக்கும். அதாவது ஹிப் ஓப்பனர் சொல்லுவாங்க. அதாவது இடுப்பை உடைத்து முன்பக்கமாக நல்லா வளைச்சி கொடுக்கறது. அப்போ தான் உங்களால் பாதாஸ்தாசன், பட்சி மோச்சாசன் இந்த மாதிரி ஆசனம் பண்ண முடியும். இனிஷியலாக பண்ணுறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த உதித்த லோலாசன் பண்ணணும். இதுக்கு யோகாவே பண்ணல, நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆசனம்லாம் பண்ணணும். பண்ணிங்கன்னா நல்ல லூசனாகும். இடுப்பு நல்லா லூசனாச்சு எப்படி வேணாலும் நீங்கள் வளைஞ்சிக்கலாம். முன் பக்கம், இடது பக்கம், வலது பக்கம்லாம் வளைக்கிறதுக்கெல்லாம் இந்த உதித்த லோலாசன் நல்லா பயன்படும். இது காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு பண்ணணும் நிற்கும்போது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் கையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா நேரமும் நல்லா இழுத்து இழுத்து கொடுக்கும். மேலே எழுந்து முன்பக்கம் வளைவோம் இல்லையா, ஊஞ்சல் ஆகிற மாதிரி இருக்கும் உடம்பு. அதனால் லோலாசன் சொல்லுவோம். லோலானால ஊஞ்சல் மாதிரி வீசுறது இந்த பக்கமும் அந்த பக்கமும். இந்த ஆசனம் பண்ணும்போது உங்கள் ரத்த ஓட்டம் கண்டிப்பாக நிறைய தலைப்பகுதிக்கு நிறைய போகும். அதனால் தலைப்பகுதி நிறைய ரத்தம் போனாலே உங்கள் மூளை சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஆசனம் பண்ணும். பெருக்கிறாங்க இல்லையா பெண்கள், பெருக்கும்போது என்ன ஆகுது, முன்னாடி வளைஞ்சு பெருக்கிட்டே இருக்காங்க. எழுந்துக்கிறாங்க, பெருக்கிறாங்க, குனிறாங்க, கை வீசுறாங்களே, அது போல தான் இதுவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்படி செய்வோம் பார்ப்போங்க இந்த ஆசனத்தை. நேர்களே, இந்த உதித்த லோலாசன் நீங்கள் நின்றுட்டு செய்கிற ஆசனம். கைகளை மேலே தூக்கிட்டு நிதானமாக முன்பக்கம் வளைங்க. கைகள் அப்பவும் கைகளும் இந்த மணிக்கட்டும் லூஸாக விடணும். அந்த டைமில் மேலே இருக்கும்போது மேலே தூக்கணும், கீழே இருக்கும்போது கையை லூஸ்னா கீழே இறக்கணும். அதே மாதிரி கை முழு கையும் வீசி கால்களுக்கு உள்ளே கொண்டு போயிட்டு திருப்பி மட்டும் மேலே போகும்போது மேலே தூக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 முறை பண்ணுங்கள், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரீத் ஃபார்வர்ட் பெண்ட், முன்பக்கம் வரையும்போது மூச்சை விடுங்க, திருப்பி எழுதும்போது மூச்சை இழுத்துக்கோங்க. ஆனால் ரத்த ஓட்டம் நிறைய தான் இருக்கும், ஹையாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் பண்ணுங்க. முதல்ல 2 கால் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 அடி இருந்தால் போகிறோம், அதிகபட்சமாக இருந்தால் 2 அடி தான் போகிறோம். இப்போ கைகளை மேலே உயர்த்திட்டு லூஸனாக வச்சுக்கோங்க. போகும்போது அந்த மாதிரி லூஸனாக போகணும். இப்போ முன்பக்கம் வளையிற மூச்சு விட்டுட்டு உள்ள வரைக்கும் போகிறேன், கொண்டு போகிறேன், திருப்பி மறுபடியும் வரேன், திருப்பி மறுபடியும் லூஸனா மெதுவாக இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணலாம். தலையை தொங்க விடுங்க, நெக் லூஸனாக விடுங்க. திருப்பி ஒரு 5 முறை பிறகு கையை இறக்கிட்டு கால்கள்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இது நான் ஒரு பக்கவாட்டில் செஞ்சு காமிக்கிறேன். இது மூச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. கொஞ்சம் ஹை பீட்டாக இருக்கும், ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், மூச்சு வாங்கும். மண்வெட்டியில் மண் வாரி போடுவாங்க இல்லையா, அவங்க பாதி தூரம் மண் வெட்டி வாரி போடுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது கைகள் மேலேருந்து உயர்த்தி வர்றதுனால ரத்த ஓட்டம் முழு உடம்புக்கு காலேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் க்ளீனாக போகும். இப்போ இதே பக்கவாட்டில் செஞ்சு காமிக்க பாருங்கள். கால்களை கட்டி வச்சுக்கிட்டேன், கைகள் உயர்த்திட்டேன், லூஸாக மணிக்கட்டும் லூஸாக வச்சுக்கிட்டேன். இது போல் ஒரு 5 முறை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ரத்த ஓட்டம் நல்ல தலையிலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் ஓடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைடில் மட்டும் எனக்கு பண்ணால் போகிறோம், கால் அகட்டாமல் பண்ண முடியும், கால் அகட்டினா எனக்கு ரொம்ப தொடலாம் வலிக்குது, இந்த பக்கம் இழுக்குது அப்படின்றவங்க இந்த உதித்த லோலாசனை நேராக நின்றுட்டு கைகள் மட்டும்தான் வீசுவாங்க. பாதி தான் எழுந்துக்கணும், முழுசாக எழுந்துக்க முடியல, வெயிட் அதிகமாக இருக்குது, இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். கைகள் கால்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ பக்கவாட்டில் கை வைத்துட்டு யானை தும்பிக்கை வீசுது இல்லையா, அது போல் பாதி தூரம் இது போலையும் பண்ணலாம். இந்த மாதிரி பாதி தூரம் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆகும், இடுப்பு மட்டும் நல்லா வளையும், முதுகெலும்பும் தூக்கி தூக்கி இறக்கிறதுனால அந்த முதுகுலுக்கு நரம்பு நல்லா இழுத்து இழுத்து விடும், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடுப்பு ஓப்பனர் நல்லா ஓப்பன் ஆனால் நீங்கள் பட்சி மோச்சாசன், பாதாஸ்தாசன் நல்லாயிருக்கும். இப்போது கை மேலே வைத்து பாதாஸ்தாசன் பண்ணுறேன், லூஸாக போகும், கீழே திரும்பி கை தரணும், தலையும் லூஸாக உள்ள நீங்கள் அப்போ நம்ம மூச்சு இழுத்துட்டு அப் பண்ணிங்கன்னா ஈஸியாகும். அதுக்காக தான் இந்த உதித்த லோலாசன் பண்ணிங்கன்னா ஹிப் ஓப்பனர், கோணாசன் பண்ணுறதுக்கு,
திரிகோணாசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ். அதனால் இந்த ஆசனம் நல்லா பழகிக்கோங்க. ஹிப் ஓப்பனர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஆசனம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நேர்களே, இந்த மாதிரி முன்பக்கம் வளையும் ஆசனம் பண்ணுறதுனால உங்களுக்கு பின்னாடி வளையும் ஆசனம் பண்ணால் தான் அது காம்ப்ளிமெண்ட்ரி ஆகும். அதாவது மாற்று ஆசனம் ஆகும். அதாவது நேராக நிற்கிறீங்க, 2 கையும் இடுப்புக்கு பின்னாடி சப்போர்ட், அதாவது கிட்னி பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நல்லா வச்சுக்கணும். கைகள் நல்லா வீசி இருக்கக்கூடாது, நல்லா உள் பக்கமாக கொண்டு போய் செஸ்ட் அப் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, மூச்சு இழுத்த நிலையில் பின்பக்கம் வளையும். இந்த மாதிரி மூச்சு விட்டுட்டு மறுபடியும் எழுந்து வரும். இது மாதிரி 4 அல்ல 5 முறை பண்ணுங்கள். அது எத்தனை முறை பண்ணுறீங்களோ அதுக்கு காமன். 10 முறை பண்ணிங்கன்னா இது ஒரு 4 முறையாவது பண்ணுங்கள். அல்லது எனக்கு இல்லைங்க சார், கை வச்சு முடிக்கல அப்படின்னா நீங்கள் உஷ்ட்ராசனம் பண்ணலாம் பின்பக்கம், அல்லது படுத்த நிலையில் புஜங்காசனம் பண்ணலாம், அல்லது நீங்கள் நின்றுட்டு பிறையாசனம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சார்ட் போட்டுட்டு நிதானமாக ஒரு 5 ஆசனம் இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஆசனமாவது பின்பக்கம் வழி ஆசனம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த வலியும் இருக்காது, உடம்பு வலி இருக்காது, இன்னும் புத்துணர்வாக இருக்கும் உடம்பு. என்னையும் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ். நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களும் புற்றுநோயும் வராமல் இருக்கணும் அப்படின்னா முசு கீரைன்னு ஒன்று இருக்குது. அது கண்டிப்பாக நல்ல சீசனில் கிடைக்கும்போது நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை மாதத்துக்கு 2 முறை பால் அல்லது தண்ணியில் கலந்து குடிக்கலாம். மாதத்துக்கு 2 முறை குடித்தாலே நோய் வராமல் தடுக்கலாம். இன்னும் போக இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது. அவ்வளோ பவர்ஃபுல்லானது முசு கீரை. மாதத்துக்கு 2 முறை பயன்படுத்துங்க. நுரையீரலில் அழுக்கு தங்குறது, கார்பன் டை ஆக்சைடு தங்கிடும். இது எல்லாமே வெளியே பிளட் மூலமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு வெளியே கொடுத்துரும். அதனால் பயன்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன நீங்களே நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்துணர்ச்சி யோகா நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.